சரி, ஓகே. இன்னொரு 1 ஹவர்ல நான் வந்துடுறேன். இந்த வெயில இந்த காய்கறி கூடையோட எப்படிடா வீட்டுக்கு போய் சேரதேன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்டேன். என்னடா பாக்குறேன், வண்டி ஏறா போலாம். இத பாருமா, டியூட்டி நேரத்துல கவர்மெண்ட் வண்டியில் நீ ஏற தப்பு. இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போ. ஏவிட்டா நீ கவர்மெண்ட் நீ டியூட்டி, நான் கண்டி நீ கவர்மெண்ட் டியூட்டி ஏற்படுற. பதா இத பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சும்மா வளவளன்னு பேசிட்டு வேண்டாம். ஆமா ஆமா, என் பையன் கொய்யா மரத்துல இருந்து கீழே விழுந்து கால் ஏதோ ஆயிப்போச்சு. வெறும் சுளுக்கா இல்ல எலும்பு ஏதாவது முறிஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். டேய், நீ பாட்டுக்கு ஜீப் எடுத்துட்டு அவசரமா ஓடினாரு. பின்னாடி காய்கறி எல்லாம் இருக்கு, அதை எடுத்து உள்ள வச்சுட்டு போ. நான் வரேன். சாரி பாவா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே போகணும். வாங்க ரூமுக்கு போலாம். நான் தான் சொன்னனே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வரேன். என்ன பாவா, ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. கண்ணாடி வேற காணோம். ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க? அது அவசரமா புறப்பட்டதுல கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன். ஜீப்ல வந்ததுனால தலை கலைஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. சரி வாங்க ரூமுக்கு போலாம். சரி சரி, கோச்சுக்கு வேணாம். ரூமுக்கு வேணா மத்தியானம் போலாம். இப்ப வந்துட்டீங்க. நான் உங்களுக்காக ஆசையா புட்டு சுட்டு வச்சிருக்கேன். அதாவது சாப்பிட்டு போங்களா? இத பாரு, இந்த புட்டு சாப்பிடுங்க. இத பாரு, இப்ப நீ என்ன மரியாதையா போகவில்லை, எங்கிட்ட அடிக்குவ. நீங்க பாபாவே இல்ல, வேற யாரும் மாதிரி தெரியுது. யூசுவலா எனக்கு தான் கோவம் வரும். நான் தான் எதையாவது எடுத்து வீசுவேன். இன்னைக்கு நீங்க 2 வாட்டி கை வாங்கிட்டீங்க. என்னாச்சு? இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சு நடந்து. புட்டு சாப்பிட்டா டென்ஷன் தன்னால போயிடும். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள தண்ணி எதுக்கு? சாப்பிடுறேன், தண்ணி எடுத்துட்டு வா. சரி. எப்படி இருக்கு பாபா புட்டு? டாப். புட்டு விஷயத்துல உன் கைப்புக்கும் வேற யாருக்கும் வராது. நான் சுட்ட புட்டு மட்டும் டாப், நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்பா? நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி விடுறதுன்னா சூப்பர். அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க? சின்ன பாப்பு, என்ன சொல்ற? கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்ட வந்தியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கையை தட்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு எல்லாம் வாங்குனீங்க. அதே மீறி நான் ஃபோர்ஸ் பண்ணி சின்ன பீஸ் வாயில வச்சேன். ஐயோ, அதுக்கு நீங்க சுட்டரிக்கிற மாதிரின்னு பாத்தீங்க. ஐயோ, என்ன சின்ன பாப்பு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, நேத்து எனக்கு உனக்கு சண்டை. அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிச்சு போயிருந்த உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும். கொஞ்சம் இருங்க, இதுக்கு முன்னால வேற கோட்டை வேற பனியன், அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ, கரெக்ட் சின்ன பாப்பு. யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசா நடந்து போச்சு. இல்ல பாபா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன் சின்ன பாப்பு செப்துனாவ? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடச்சி, வாயை மூடு. ஆஞ்சநேயராவது நம்ம வீட்டுக்கு வரதாவது. என்ன பாபா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தானே பாண்டவன் சக்கபாய் கதையில சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள் தடத்துல நான் உளறிட்டேன். அதுக்காக அதையே நீயும் நம்பிட்டு பேசுறதா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல, ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி. அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அதனாலதான் தைரியமா அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புட்டே சாப்பிட்டு போயிருக்கான். என்னது, நான் இங்க இருக்க, என் பையன் எவனை பார்த்து அப்பாங்கிறேன்? ஏண்டா, உனக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்கு 2 அப்பான்னு சொல்றேன்? ஐயோ, என்னாச்சு சின்ன பாப்பா? அச்சோ, என்னம்மா சொல்றேன்? வெறும் புட்டு மட்டும் தானே ஊட்டி விட்டதா சொன்னேன். இல்லம்மா, அது வேற இது வேற. கற்புக்கும் புட்டுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்ல.
பாப்பு, கொஞ்ச நேரத்துக்கு தயவு செய்து இந்த புட்டு சமாச்சாரத்தை விட்டு இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானே, அதுவும் ஏன் போஸ்ட் இருக்கானே, அவனை என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லு. கரெக்ட் பாவா, உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். இப்ப நீங்க நேரா ஆபீஸ் போறீங்க, அவனுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து அவ என்னென்ன பண்றான்னு கண்காணிக்கிறீங்க. என்ன சார், ஆபீஸ்க்கு இன்னைக்கு தான் புதுசா வந்த மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது, அதான் பார்த்தேன். நீ போ. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். நான் தானே. அட நான் தாங்க. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசலாம், போன்ல பேச வேண்டாம் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இங்க மேட்டர் தலை போற சமாச்சாரம். யார் தலை போற சமாச்சாரம்? நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஐபி வீட்ல மைக்கேல் ஃபிக்ஸ் பண்ணி கார்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். 24ஆம் தேதி ஏர்போர்ட்ல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை உங்களை வச்சே கடத்த போறாங்க. ஐயோ, என்ன வச்சே வா? ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். என் பேர் ராமு. இந்த வீட்டுல இருக்கிற சித்ராங்கிற அம்மாவை நான் பார்க்கணும். நான் சித்ராவோட ஃபாதர் தான். என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? ராஜுங்கிறது என்னுடைய மாமா.